என் பெயர் தார்ச்சனா. நான் வேலுமாணிக்கம் மாண்டிஸ்வரி 11 மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். எனக்கு படிப்புல மட்டும் இல்லாம விளையாட்டு போட்டிகள்லயுமே நிறைய ஆர்வம் இருந்தது. அப்போதான் எங்க பள்ளியில தமிழோடு விளையாட அந்த நிகழ்ச்சி பற்றி அறிவிச்சாங்க. அதில் நான் பங்கேற்று இப்போ மாபெரும் இறுதி சுற்று வரைக்கும் தேர்வாகியிருக்கேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த பிறகுதான் எனக்கு இவ்வளவு தூரம் நினைவாற்றல் இருக்கு அப்படின்றதே தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் திரு ஜேம்ஸ் வசந்தன் ஐயா அவர்களிடமிருந்து பெற்ற நினைவரிசை பட்டம் எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருந்தது. இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது. அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் விழியில் எல்லாம் அழகே மழை மட்டுமா அழகு சுடும் வெயில் கூட ஒரு அழகு. வணக்கம், என் பெயர் தேவேனா. நான் வேலுமாணிக்கம் மாண்டிஸ்வரி 11 மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வருகின்றேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே பாட்டு பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாட்ட இருந்து தான் நான் பாட்டு படிச்சிருக்கேன். எங்க அம்மா தான் என்னோட குரு. எங்க பள்ளியில தமிழோடு விளையாட்டு நிகழ்ச்சியை அறிவிக்கும் போது நானும் அதில் ஒரு ஆளா பங்கு பெற்றேன். இத்தனை கட்டங்களை தாண்டி மாபெரும் இறுதி போட்டிக்கு தேர்வாகியிருக்கேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது மூலமா நிறைய சொற்கள், அகராதி சொற்கள், இலக்கண சொற்கள் நான் கற்றுக்கிட்டேன். அதே போல திருக்குறள் மற்றும் ஒரு பொருளை படிச்சதுனால என்னோட வாழ்க்கைக்கு அது மிகவும் பயனுள்ளதா இருக்கும். நான் முழுமையா நம்புறேன். சேர சோழ பாண்டியர் என மூவர் செம்மடியிலே கவர்ந்து உச்சங்கம் தொட்டிலே கிடந்து பாவல நெச்சத்திலே வளர்ந்து என் காம்பன் வள்ளுவன் இவர்கள் நூலோடும் முகிலோடும் ஊட்டி வளர்த்திட்டு 2000 ஆண்டுகள் தாண்டி நிற்கும் உன்னத மொழியாம் அன்னை தமிழுக்கு வணக்கம். என் பெயர் வாசன ஸ்ரீ. நான் வேலுமாணிக்கம் மாண்டிஸ்வரி 11 மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு சிறு வயது முதலே பேச்சு போட்டிகள் மற்றும் தனி நடிப்பில் மிகுந்த ஆர்வம் உண்டு. அப்போதுதான் இந்த தமிழோடு விளையாடு பருவம் 3 பத்தின செய்தியை எங்கள் தாராளர் ஐயா அவர்கள் அறிவித்தார். அதில் நானும் ஒரு ஆளாக பங்கேற்று இப்பொழுது மாபெரும் இறுதிப் போட்டிக்கு தேர்வாகியுள்ளோம். ஒவ்வொரு போட்டியிலுமே இறுதி சுற்றாக இருக்கக்கூடிய சவாலை சமாளிப்பதே எனக்கு மிகுந்த சவாலாக இருந்தது.